people, good morning. Okay, நீங்க வீடியோ பார்க்கும்போது குட் ஈவினிங்கா இருக்கும். யூசுவலி நான் வந்து ரொட்டீன் காமிச்சிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். இன்னைக்கு வந்து அந்த ரொட்டீனே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் எப்படி வந்து ப்ரொடக்டிவா இருக்கேன், சோம்பேறியா அங்கேயும் இருப்பேன், அதையும் காட்ட போறேன். ஸோ லெட்ஸ் கோ. டைம் இஸ் 9:15. எனக்கு வந்து எப்போ இந்த டைம்ல ஒரு மீட்டிங் இருக்கும் எவ்ரி டே. ஸோ ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை. மீட்டிங் முடிஞ்சுது. மீட்டிங் இருக்கும் போதே வந்துட்டு நான் இந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன் என்னென்ன டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பழக்கமா இருக்கும். நம்ம எழுதி வச்சா வந்துட்டு கொஞ்சம் ஞாபகம் அதிகமா இருக்கும் அதை பண்ணணும்னு. ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ பென் அண்ட் பேப்பர் நெக்ஸ்ட் டு யூ. லைஃப் ஸ்டைல்ல ரொம்ப பெருசாலாம் இல்லாம குட்டி குட்டியா சேஞ்சஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திஸ். டீ போடும்போது இந்த பவுடர் நான் போட்டுப்பேன். இதுல என்ன இருக்குன்னா சுக்கு, கொத்தமல்லி அது ரெண்டத்தையும் அரைச்சு பொடியா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது போட்டுப்பேன். இது கொஞ்சம் ஃபிளேவர்டா இருக்கும். நான் ஒயிட் சுகர் விட்டு ஒரு 2 வருஷம் ஆகுது. அதுக்கு பதிலாக இந்த வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை மட்டும் போட்டுப்பேன். ஒரு நாளைக்கு நான் 2 வாட்டி டீ குடிக்கும் போது 2 வாட்டி போட்டுப்பேன். என்னோட ஹேர் அண்ட் ஸ்கின்ல வந்து எனக்கு எப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சதுன்னா இந்த நட்ஸ், சீட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இன்க்ளூட் பண்ணப்போ. பட் இதெல்லாம் தனியாக சாப்பிட்டா கொஞ்சம் பிளாண்டா இருக்கும், அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. பிளஸ் இந்த சீட்ஸ் எல்லாம் போய் பல்லுல ஒட்டிட்டு அது வேற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். பட் ஐ ஃபவுண்ட் அ பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் நவ். நிரா ஹெல்த் பாக்ஸ் இவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பவர் பைட்ஸ் அண்ட் சீட் பால்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா அழகா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வேணுன்றப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இட்ஸ் a வெரி குட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் சுகர் கிரேவிங்ஸ். பிளஸ் இட்ஸ் மேட் ஆஃப் ஓட்ஸ், பிளாக் டேட்ஸ், பீனட் பட்டர், ஆல்மண்ட். இந்த மாதிரி நான் தனித்தனியா சீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு ஐ ஆப்டட் ஃபார் திஸ் ஒன் விச் இஸ் வெரி கன்வீனியன்ட் அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. பேஜ் நான் டேக் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. மார்னிங் மீட்டிங் முடிச்சுட்டு சமைக்கிறது தான். இன்னைக்கு நான் பெருசா சமைக்கல, நேத்து இருந்து ஆலு பராட்டாவே பண்ணியாச்சு. ஸோ எல்லா சமையலும் முடிச்சு கிச்சன் கிளீன் பண்ணிட்டு ரெடி ஆயிடுவேன். என்னோட ஃபீல்ட்ல இன்னைக்கு வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் 2025 வந்துச்சு. என் அப்பா தனுசு ராசி, அது எப்படி இருக்குன்னு ஒரு ஆர்வத்துல போயிட்டு அதெல்லாம் பார்த்து ஒரு 1/2 hour வேஸ்ட் பண்ணிட்டேன். Hair is very oily today. அதனால let's put a simple bun. கொஞ்ச நேரம் வேலை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேலை பார்க்கும்போது நான் டைமர் போட மாட்டேன், செகண்ட் ஹாஃப்ல தான் போடுவேன். ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச். நேற்று மழை பெஞ்சதுனால சில்னஸ் காதெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. சைனஸ் ப்ராப்ளம் இருந்தா இந்த பிரச்சனை வரும். இன்னைக்கு டின்னர் சாப்பிடலாமா வேண்டாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கா எதுன்னே தெரியல. ஈவினிங்க்கு மேலே எனக்கு கோல்டு ரொம்ப தாங்கல, அதனால எதாவது பிடிச்சது சாப்பிட்ணும். ஸோ சிக்கன் கறி குழம்பு சாப்பிட்லான்னு சிக்கன் வாங்கிட்டு அதை செஞ்சு சமைச்சு முடிச்சிட்டேன். சாப்பிட்டாச்சு. ஹலோ, சாப்பிட்டுட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு எடிட் பண்ணி போட்டு தூங்கிடுவேன். யூசுவல் vlogsல வந்துட்டு மியூசிக் போட்டு நான் பேசி அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ பட் அது ஒன்று. பட் இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும். இப்போ நான் வேலை பார்ப்பேன், சமைப்பேன், டீ குடிப்பேன், இவ்வளோதான். அதை அந்த சைடையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை நான் பண்ணினேன். அண்ட் இன்னைக்கு நான் எங்க டைம் வேஸ்ட் பண்ணேன், அந்த தனுசு ராசியோட வீடியோ பார்க்கறதுல டைம் வேஸ்ட் பண்ணேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் பெருசாக இல்லை. ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே, பை.